ஒரு காலத்தில் அடர்ந்த வனத்திற்கு நடுவே அழகிய நீரோடைகள் தவழ்ந்தோடும் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் செல்வம் என்ற சிறுவன் வசித்து வந்தான். செல்வம் ஏழை சிறுவனாக இருந்தாலும் அவனுக்கு இயற்கையின் மீதும் வனத்தின் மீதும் அளவற்ற அன்பு இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் வனத்திற்குச் சென்று விதவிதமான மரங்களையும் செடிகளையும் பறவைகளையும் பார்த்து மகிழ்வான். ஒரு நாள் செல்வம் வனத்தில் நடந்து செல்லும்போது அவன் கண்ணில் ஒரு வினோதமான பொருள் பட்டது. அது தரையில் மின்னிக் கொண்டிருந்தது. அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு தங்க நிற மயில் இறகு. அந்த இறகு சாதாரண இறகு போல இல்லை. அது சூரிய ஒளியில் தங்கமாக ஜொலித்தது. அதன் நுனியில் சிறிய நீலக்கல் ஒன்று பதித்திருந்தது. அது நட்சத்திரம் போல மின்னியது. செல்வத்திற்கு அந்த இறகை கண்டதும் ஆச்சரியமாக இருந்தது. அவன் அதை எடுத்துப் பார்த்தான். அது மிகவும் மென்மையாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஒரு வினோதமான சக்தியை பெற்றிருப்பது போல் தோன்றியது. அவன் அந்த இறகை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அன்று இரவு செல்வம் அந்த தங்க மயில் இறகை தன் தலையணைக்கு கீழே வைத்துவிட்டு தூங்கினான். அவன் ஒரு வினோதமான கனவு கண்டான். கனவில் ஒரு பெரிய தங்க நிற மயில் அவனிடம் பேசுவது போல் இருந்தது. சிறுவனே, இந்த இறகு சாதாரணமானது அல்ல. இது அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் தரக்கூடியது. ஆனால் நீ இதை எப்போதும் நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அந்த மயில் கூறியது. செல்வம் திடுக்கிட்டு எழுந்தான். கனவு மிகவும் உண்மையாக இருந்தது. அவன் தன் தலையணைக்கு கீழே இருந்த தங்க மயில் இறகை எடுத்துப் பார்த்தான். அது இன்னும் மின்னிக் கொண்டிருந்தது. அன்று முதல் செல்வம் அந்த இறகை மிகவும் பத்திரமாக பார்த்துக் கொண்டான். சில நாட்களுக்குப் பிறகு செல்வத்தின் கிராமத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மழை பெய்யவில்லை. பயிர்கள் கருகின. மக்கள் பசியால் வாடினார்கள். செல்வம் தன் கிராமத்து மக்களின் கஷ்டத்தை பார்த்து மனம் வருந்தினான். அவனுக்கு தங்க மயில் இறகின் கனவு ஞாபகம் வந்தது. அவன் அந்த இறகை எடுத்து கண்களை மூடி தன் கிராமம் செழிப்பாகவும் வளமாகவும் மாற வேண்டும் என்று மனதார வேண்டினான். அதிசயம்! அடுத்த சில நாட்களில் வானம் கருத்தது. பலத்த மழை பெய்தது. காய்ந்து போன நிலமெல்லாம் பசுமையாக மாறியது. கிராமத்து மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். செல்வத்திற்கு தங்க மயில் இறகின் சக்தி புரிந்தது. அதன் பிறகு செல்வம் அந்த தங்க மயில் இறகை தன்னுடைய சொந்த நலனுக்காக ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அல்லது உதவி தேவைப்பட்டால் அவன் அந்த இறகை எடுத்து மனதார வேண்டுவான். நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைந்தார்கள். காணாமல் போனவர்கள் திரும்பி வந்தார்கள். வறுமையில் வாடியவர்களுக்கு உதவி கிடைத்தது. செல்வம் ஒருபோதும் அந்த இறகின் இரகசியத்தை யாருக்கும் சொல்லவில்லை. அவன் அதை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்தான். காலப்போக்கில் செல்வம் பெரியவனாகி கிராமத்தின் தலைவனானான். அவன் எப்போதும் நீதியுடனும் கருணையுடனும் ஆட்சி செய்தான். அவனுடைய ஆட்சியில் கிராமம் அமைதியாகவும் வளமாகவும் இருந்தது. மக்கள் அவனை தங்க இதயம் கொண்ட தலைவன் என்று அன்போடு அழைத்தார்கள். பல வருடங்களுக்குப் பிறகு செல்வம் முதுமை அடைந்தான். அவன் தன் வாழ்நாளில் அந்த தங்க மயில் இறகை நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தினான். அவன் இறப்பதற்கு முன் அந்த இறகை மீண்டும் வனத்திற்கு எடுத்துச் சென்று அதை ஒரு பெரிய மரத்தின் அடியில் வைத்துவிட்டு வந்தான். அவன் நினைத்தான், இந்த இறகு மீண்டும் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட சிறுவனின் கையில் கிடைக்கட்டும். அதன் சக்தி எப்போதும் நன்மையை மட்டுமே செய்யட்டும். இன்றும் அந்த வனத்தில் யாராவது நல்ல உள்ளத்தோடு சென்றால் அவர்களுக்கு ஒரு தங்க மயில் இறகு கிடைக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அந்த இறகு அதிர்ஷ்டத்தையும் அமைதியையும் தரக்கூடியது. ஆனால் அதை எப்போதும் நல்ல எண்ணங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அதன் இரகசியம்.